ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர் நகர்களை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேர்களே, எலுமிச்சம்பழத்தில் ஒரு நம்பர் எழுதி உங்கள் பூஜை அறையில் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் காலில் விழுவான், எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் சரியாயிரும். காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும். சரியா நேரில் எலுமிச்சம்பழத்துக்கு அந்த சக்தி உண்டு, கவர சக்தி உண்டு. எலுமிச்சம்பழம் நம்ம இந்து சமயத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆன்மீக வழிபாட்டில் அதிகமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கிரக தோஷம், ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், கேது தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். எலுமிச்சம்பழம் சிவனுடைய கனி, சிவகனி, சூரிய கனின்னு சொல்லலாம், தேசிக கனின்னு சொல்லலாம், ராஜகனின்னு சொல்லலாம். சிவன் கோயிலில் அதிகமாக பயன்படுத்தப்படும். சிவசக்தி கோயிலில், காளியாத்த கோயில், அம்மன் கோயிலில் எலுமிச்சம்பழத்துக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ராகு தோஷம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அந்த 10 to 12 அந்த டயத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி. இந்த டயத்தில் எலுமிச்சம்பழம் விளக்கு போடுவாங்க. சரியா, எலுமிச்சம்பழம் விளக்கு போடுறதுனால அந்த ராகு தோஷம் நிவர்த்தி ஆகும். ஸோ எலுமிச்சம்பழத்துக்கு நிறைய மகிமைகள் இருக்குது. திருஷ்டி, கண் திருஷ்டி பரிகாரம், மற்ற காரியங்களுக்கும் எலுமிச்சம்பழம் பயன்படும். மாந்திரிகத்துக்கும் பயன்படும். அதுபோக மற்ற சித்து வேலைகளுக்கும் பயன்படும். நிறைய வேறு எலுமிச்சம்பழத்தை வச்சு சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். நம்ம ஆச்சாரப்படி, அனுசாசப்படி ஒரு நேர்மறை சக்தியுடன் இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்க போகிறோம். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். சரியா, கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்திட்டோம்னா நமக்கு கெட்ட பலன் கிடைக்கும். வினை விதைத்தவன் வினையை இருப்பான், தினை விதைத்தவன் தினையை இருப்பான். அதனால் துலாம் ராசி நேயர்கள் நல்ல விஷயத்துக்கு இதை பயன்படுத்துங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ எலுமிச்சம்பழம் ஒரு முக்கியமான பொருளாக பார்க்கப்படுகிறது. ராஜகனி. இப்போ எலுமிச்சம்பழத்தை என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நான் சொல்கிற நம்பர் மட்டும் எழுதணும். சரியா, 8952 8952 இந்த நம்பரை எலுமிச்சம்பழத்தில் ஒரு பக்கம் எழுதிடணும். இன்னொரு பக்கம் என்ன எழுதணும்னா உங்கள் பிரச்சனையை எழுதிடணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. இது யார் வேணாலும் செய்யலாம். 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யார் வேணாலும் செய்யலாம். ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம். உங்கள் பிரச்சனை, சார் எனக்கு பண பிரச்சனை, பணம் இருக்குது, கடன் பிரச்சனை, படிப்பு வர மாட்டேக்கு, கல்வி, அறிவு, உத்தியோகம் கிடைக்க மாட்டேக்கு, உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்க மாட்டேக்கு, ப்ரொமோஷன், அதுபோக அரசியலில் பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனை, தேக ஆரோக்கிய பிரச்சனை, ஹெல்த்து, இப்படி என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நீங்கள் ஒரு பக்கம் எழுதணும். எலுமிச்சம்பழம் சின்ன பழமாக தான் இருக்கும். சரியா, ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு சின்ன அளவில் நல்ல சைஸாக கிடைக்கும். அந்த பழத்தில் புள்ளிகள் இருக்கக்கூடாது. பழம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த தோல் அமுக்குனாலே சாஃப்டாக தெரியும். சில பழம் முரட்டாக இருக்கும், தோல் கொஞ்சம் முரட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்து வாங்கணும். சரி, எலுமிச்சம்பழம் பார்த்து வாங்குறது பெரிய விஷயம். நல்ல நைஸ் தோலாக பார்த்து வாங்கினீங்கன்னா அருமையாக இருக்கும். எழுதுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்கெட்ச் பெனில் எழுதலாம் அல்லது பெர்மனெண்ட் மார்க்கில் எழுதலாம். சரியா, அந்த ஒரு பக்கம் 8952 இந்த நம்பர் எழுதணும். இது துலாம் ராசிக்கு உள்ள நம்பர் தான். ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். நான் ஒவ்வொரு ராசிக்கும் நம்பர் வச்சுருக்கிறேன். சரியா, ஒவ்வொரு ராசிக்கு வீடியோ போடும்போது சொல்லுவேன். அதுபோல் துலாம் ராசியில் நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. லக்கணத்துக்கும் வைக்கலாம். ஒரு ஆள் 2 பழம் வச்சு கும்பிடலாம். ராசிக்கும் வைக்கலாம், லக்கணத்துக்கும் வைக்கலாம். ராசிங்கிறது என்ன? உங்கள் மனம், உடல், தனிப்பட்ட காரியம். இப்போ நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வயசு ஒரு 50 வயசு ஆகுது. உங்கள் பேர் உதயச்சந்திரன். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த காரியத்துக்காக அதை நினச்சி கும்பிடலாம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் லக்கணம் உங்களுக்கு என்னென்னு தெரியும். லக்கணம் உங்களுக்கு என்ன லக்கணம்? மேச லக்கணம். ஸோ மேச லக்கணத்துக்கு உண்டான நம்பர் வச்சு எழுதணும். மேச லக்கணத்துக்கு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவேன் நான். சரியா, ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு நம்பர் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த உதயச்சந்திரன் பேர் இருக்கிறவர் ராசிக்கும் வச்சு கும்பிடலாம், லக்கணத்துக்கும் வச்சு கும்பிடலாம். 2 பழமாக வச்சு கும்பிடணும். சரியா, ராசிக்கு உண்டான நம்பர் 8952. மேச லக்கணத்துக்கு உண்டான நம்பர் என்னென்னு நான் சொல்லுவேன் நான். சரியா, என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் நான். வாட்ஸ்அப்பில் கேட்கணும். வாட்ஸ்அப்பில் கேட்கக்கூடாது, கமெண்ட் பாக்ஸில் கேட்கணும். வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா எல்லா நேரம் நான் வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன். நிறைய மெசேஜ் வரும். துலாம் ராசிக்கு கீழே யூடியூப்லேயே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். அதில் கேட்கணும், நான் மேச லக்கணத்துக்கு உண்டான நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரியா, நிறைய ராசி நேயர்கள் கேட்குறாங்க, லக்கணத்துக்கு கேட்குறாங்க. அந்த நம்பரை நான் உங்களுக்கு சொல்லுவேன், ரிலேட்டடாக சொல்லுவேன் நான். அது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் வித்தியாசப்படும். அதையும் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆகும். ராசி, லக்கணம். ராசிங்கிறது மனம், உடல், லக்கணம்ங்கிறது உயிர், ஆத்மா, ஜீவன், எல்லாமே சரியாயிரும். உங்களுடைய தனிப்பட்ட அமைப்பு, குடும்ப அமைப்பு, குடும்ப உறவுகள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நீங்கள் உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே சாந்தி அடையும், எல்லாமே சர்வையாகும். சரியா, அதுக்கு தான் ராசிக்கு லக்கணத்தும் பார்க்குறது. ராசிங்கிறது என்ன? உடல் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள். ராசிங்கிறது மதி, லக்கணங்கிறது என்ன? விதி. ஸோ ஒரு மனிதனுக்கு 3 விதமாக பிரிக்கப்படுகிறது: விதி, மதி, கதி. ஸோ லக்கண ரீதியாக ஜாதக பலன்கள் சொல்கிறது விதி. ராசி ரீதியாக கோச்சார பலன்களை நம்ம அனலைஸ் பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணி பலன் சொல்கிறது மதி. கதிங்கிறது என்னென்னா தசாபுத்தி பலன்கள். இது 2ஐயும் சேர்த்து அந்த தசாநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாரு, ராசி கட்டத்தில் எப்படி இருக்கிறாரு, பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு, இதெல்லாம் சேர்த்து பார்த்து பலன்கள் சொல்கிறது கதி. ஸோ ஒரு மனிதனுக்கு பலன்கள் சொல்லும்போது 3ஐயும் பார்க்கணும்: விதி, மதி, கதி. ஜனன, ஜாதக, லக்கண, கிரக அமைப்பு, தசாநாதன் அமைப்பு. தசாநாதன் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு,
இப்போ அட் ப்ரெசென்ட் கோச்சார நிலையில் எப்படி இருக்கிறார் இதெல்லாம் பார்த்து சொல்லணும். இப்போ துலாம் ராசிக்கு வந்து புதன் திசை நடக்கும். சரியா, புதன் திசை ஒரு குறிப்பிட்ட வயசில் நடக்கும். நீங்கள் சித்திரை, சுவாதி, விசாகம் எதில் பிறந்தாலும் சரி புதன் திசை நடக்கும். புதன் திசை நடக்கிறவங்களுக்கு வந்து அது அந்த சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு கொஞ்சம் வயசு 40-50 வயசுக்குள்ளே நடக்கும். புதன் வந்து ராசிக்கும் லக்கணத்துக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா, உங்கள் ராசிக்கும் மறையக்கூடாது, லக்கணத்துக்கு மறையக்கூடாது. நீங்கள் என்ன ராசி பிறந்திருக்கிறீங்க? நீங்கள் வந்து துலாம் ராசி, மகர லக்கணம். அருமையான அமைப்பு. துலாம் ராசி, மகர லக்கணம். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. சூப்பர். இப்படி பிறக்கிறவங்களுக்கு புதன் திசை நல்லா இருக்கணுங்க, அருமையாக இருக்கும். இதை வந்து இந்த புதனை வந்து 11ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்கிற குரு பார்த்துட்டாரு வச்சுக்கோங்களேன், புதன் திசை 17 வருஷம் அடித்து தூக்கிடும். சூப்பராக இருக்கும். சரியா, இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து மகர லக்கணத்துக்கு உண்டான நம்பரையும் எழுதணும், ராசிக்கு உண்டான நம்பரையும் எழுதணும். எழுதுனீங்கன்னா புதன் திசை நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க, இதுதான் ஜோதிடம். இதுதான், இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா, இதுதான் புதன் திசை நடக்கிறவங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன் நான். துலாம் ராசி, மகர லக்கணம், 2ஆம் இடம் கும்பத்தில் இருக்கிறாரு, ஸ்தான பலம் பட்டு இருக்கிறாரு. கும்பத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கே வந்து இது சக்தி நல்லாயிருக்கும். சாஸ்திரத்தில் ஈடுபாடு இருக்கும், வேத ஜோதிடத்தில் ஈடுபாடு இருக்கும், ராசி பலன், ஜோதிடம் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரியா, ஏன்னா கும்பம் வந்து சனிப்பனோட ஆன்மீக வீடு. ஸோ அந்த கும்பத்தில் இருக்கிற குரு புதனை வந்து குரு பார்க்குறாரு, சிம்மத்திலேருந்து பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. சரியா, அருமையான அமைப்பு, நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஓகே நேரில் எதுக்கு சொல்ல வரேன்னா, சில காரியங்கள் சில பேருக்கு 100% சக்ஸஸ் ஆகும்னா அந்த அமைப்பை பொறுத்து தான் இருக்குது. சரியா, அந்த நிகழ்வுகள் கரெக்டாக அமையும். எல்லாத்துக்கும் எல்லோரும் அமையாது, சில நேரத்தில் தான் அமையும். நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பார்க்குறோம். சரியா, அதனால் நீங்கள் 2 பலம் வச்சு கும்பிட்றதும் நல்லது தான். ராசிக்கு ஒன்று, லக்கணத்துக்கு ஒன்று வச்சுக்கலாம். ரைட் சார், இப்போ நம்ம நேர பலனுக்கு வருவோம். இப்போ இதை வச்சு கும்பிட்றதுனால என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த பழத்தை என்றைக்கு வச்சு கும்பிடணும் அதை முதல் சொல்கிறேன். இந்த பழத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சு கும்பிடணும். ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பிக்கணும். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கலாம், வர ஞாயிற்றுக்கிழமை கூட ஆரம்பிக்கலாம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாள் கழித்து கூட ஆரம்பிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 ஆரம்பிக்கணும். ஏன்னா இது வந்து சூரிய கனி, தேசிகன் கனி. தேசிகனா சூரியன். ஸோ காலையில் நீங்கள் எந்திரிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். வீட்டில் குளித்து முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் வந்துட்டு நீங்கள் கனியை வைக்கணும். ஒரு கனியோ 2 கனியோ கூட வைக்கலாம். எலுமிச்சை பழத்தை வைக்கணும். அதை எழுதி நான் சொல்கிற மாதிரி எழுதி உங்கள் பிரச்சனையை வச்சுருங்க. இதை எதுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்னா, பூஜை அறையில் எப்பயும் போல் நீங்கள் வந்து பூஜை அறையை ரெடி பண்ணிக்கோங்க. 6 to 7 தான் பூஜை பண்ணணும். அந்த சூரிய ஓரையில் ஞாயிற்றுக்கிழமை தான் இதை ஆரம்பிக்கணும். சிவன் படத்துக்கு முன்னாடி வைக்கலாம், இல்லைன்னா சூரியன் படத்துக்கு முன்னாடி வைக்கலாம். சூரியன் படம் வைக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. சிலர் வீட்டில் சூரியன் படம் இருக்காது. சரியா, அதனால் சூரியன் படம் வேண்டுறவங்க என்கிட்ட கேளுங்க. இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஏன்னா அது இமேஜ் அனுப்பணும். இமேஜை வந்து நான் உங்களுக்கு அனுப்புவேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம். சூரியன் படம் இருக்கிறது துலாம் ராசிக்கு நல்லது. ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசியில் தான் நீசமடைவார். அதனால் துலாம் ராசியில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல்வாதிகள், அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, சரியா, விவசாயம் பண்ணுறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். இப்படி இருக்கிறவங்களாம் சூரியனை கும்பிடுறது ரொம்ப நல்லது. சரி, ஆத்ம பலம் கிடைக்கும், ஆயுள் பலம் அதிகரிக்கும், ஒரு ஆனஸ்ட் இருக்கும், கௌரவம் இருக்கும், சுயமரியாதை இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட சூரியன் படத்தை வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பு. அந்த சூரியன் படத்துக்கு முன்னாடி இந்த பழத்தை வச்சிடணும். இந்த பழத்தை அப்படியே தரையில் வைக்கக்கூடாது, ஒரு பித்தளை தாம்பலத்தில் வைக்கலாம். சார் எங்கள் வீட்டில் பித்தளை தாம்பலம் இல்லை சார் அப்படின்னா எவர்சல் ஒரு தட்டில் வச்சு வாழையில வச்சு அது மேலே வச்சுருங்க. சரியா, வாழையிலையை வச்சு அது மேலே வைக்கலாம். இல்லைனா அரசியலை வச்சு வைக்கலாம். அருமை. அரசியலையை வச்சு 2 பழத்தை வச்சுருங்க. 2 அரசியலை கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு அது மேலே வைக்கலாம். வாழையிலை அல்லது அரசியலை மேலே பழத்தை வச்சுட்டு ஒரு பக்கம் உங்கள் அந்த நம்பரு, ராசிக்கு உண்டான நம்பரை நான் சொல்லிட்டேன், 8952. லக்கணத்துக்கு உண்டான நம்பரை நான் சொல்லுவேன். சரியா, கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா சொல்லுவேன். என்ன லக்கணம் சொன்னீங்கன்னா சொல்லுவேன். அந்த நம்பரை எழுதி வைக்கலாம். வச்சு நீங்கள் ப்ரே பண்ணலாம். சரியா, அவங்க வேண்டுதலை சொல்லலாம். என்ன நினைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை பண்ணலாம். தனியாகவும் கும்பிடலாம், குடும்பத்தோடும் கும்பிடலாம். நல்லபடியாக ப்ரே பண்ணுங்கள், நைவேத்தியம் பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுது. நைவேத்தியம் பண்ணுறது வந்து கோதுமை பொருட்கள் எது வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா, கோதுமை பொருள், கோதுமையில் ரவா கேசரி கிண்டி பண்ணலாம். சார் அதெல்லாம் முடியாது சார், 6 மணிக்கெலாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னா கடையில் 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை உடச்சி 4 பிஸ்கட்டை வச்சு கும்பிடுங்க. பிஸ்கட் பாக்கெட்டை வச்சும் கும்பிடலாம். 2 மேரி பிஸ்கட் வச்சு கூட கும்பிடலாம். சரியா, நைவேத்தியத்துக்கு 2 மேரி பிஸ்கட்டை வச்சு கும்பிட்டுட்டு அதை நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம். மனம் தான் முக்கியம். மனம் உண்டால் மார்க்கம் உண்டு. சரியா, மனம் போல தான் மற்றது அமையும். மனம் தான் முக்கியம். மனம் தூய்மையாக இருக்கணும். ஒரு காரியத்தை செய்யும்போது சஞ்சலம் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக ஃப்ரீயாக இயல்பாக செஞ்சு வச்சோங்களேன், 100% சக்ஸஸாக இருக்கலாம். சரியா, ரொம்பையும் போய் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எதுக்கு நான் கோதுமைன்னு சொன்னேன்னா, சூரியனுக்கு உண்டானது வந்து கோதுமை. ஸோ கோதுமையில் செஞ்ச பொருளாக வைக்கலாம். கோதுமையில் நிறைய செய்யலாம். லாலா கடையில் இருக்கிற ஸ்வீட் ஃபுல்லாக கோதுமையில் செய்கிறது தான். ஸ்வீட் ஸ்டாலில் இருக்கிற ஸ்வீட் ஃபுல்லாக கோதுமையில் செய்கிறது தான். பிஸ்கட் கோதுமையில் உள்ளது தான்.
சரியா, ரொட்டி கோதுமையில் உள்ளதான், ரஸ்க்கு கோதுமையில் உள்ளதான். ஸோ நீங்கள் பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு ஒரு பாக்கெட்டை வச்சு கும்பிடலாம். அப்படியே பாக்கெட் வைக்கக்கூடாது, அதை ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும். சரியா, ஓப்பன் பண்ணி 2 பிஸ்கட்டை வச்சு கூட நீங்கள் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே நேயர்களே, பிரார்த்தனையை சொல்லுங்கள், நல்லபடியாக இருக்கும். இந்த பழத்தை ஒரு வாரம் அங்கேயே வச்சுருக்கணும். ஒரு வாரம் அது அங்கேயே இருக்கணும். ஒரு நாள் கும்பிட்டா போதும். மற்ற நாள் நீங்கள் கும்பிடும்போதும் அதை வந்து ப்ரே பண்ணிக்கோங்க, நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சரியா, நீங்கள் டெய்லியும் கும்பிடலாம். சரியா, இல்லைனா ஒரு நாள் கும்பிட்டுட்டு அடுத்த வாரம் அதை எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறீங்க. ஞாயிறு வச்சுட்டிங்கன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8வது நாள் எடுக்கிறீங்க. அதே மாதிரி காலையில் குளித்து முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அந்த பழத்தை எடுக்கிறீங்க. ஒரு பழமும் வைக்கலாம், 2 பழமும் வைக்கலாம். லக்கணம் தெரியாதவங்க ஒரு பழம் வைக்கலாம், ராசிக்குள்ள நம்பர் வச்சு வைக்கலாம். ஸோ அந்த பழத்தை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் போட்டுருங்க, ஜலத்தில் போட்டுருங்க. ஜலம் எங்கே சார் இருக்குது? கம்மா, ஏரி, குளம், ஆறு, கிணறு, இதில் போடலாம். நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து. நீங்கள் இப்போ கேரளாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஏரி, குளம், கம்மா இருக்கும். கேரளா வந்து இறைவனுடைய வீடு, சுற்றுச்சூழல் நல்லா இருக்கும், எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் டி நகரில் இருந்தீங்கன்னா கிணறு இருக்காது, குளமும் இருக்காது, எல்லாம் வீடை கட்டி ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க. அங்கே எங்கே சார் போடலாம் அப்படின்னா வேப்ப மரத்துக்கு அடியில் போட்டுருங்க. வேப்ப மரம், ஆலமரம், புங்க மரம், அரச மரம், இந்த 4 மரத்துக்கு அடியில் மண்ணை தோண்டி போட்டு மூடிடுங்க. இல்லைன்னா தோப்பு இருக்குது, துறவு இருக்குது அப்படின்னா அதில் போட்டுருங்க. இதில் என்ன சொல்கிறேன்னா விஷயம் என்னென்னா கால் மீது படாத இடத்துல போடணும். இந்த பழத்தை வந்து கால் மீது படாத படத்தில் போடணும். ஒரு வாரம் தான் இருக்கணும் பூஜை அறையில். சரியா, ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. ஞாயிறு டு ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வச்சுட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துகிட்டு இதை வந்து அப்புறப்படுத்திடணும். நமஸ்காரம் பண்ணிவிட்டு தெய்வத்தை நம்பிட்டு ஓம் நம சிவாய நமகன்னு சொல்லிவிட்டு இதை அப்புறப்படுத்திடுங்க. தண்ணியிலும் போடலாம், நான் சொன்ன மாதிரி மரத்துக்கடையிலும் போட்டு மூடி வச்சிடலாம். இது செய்யுங்க, காரியம் நடக்கும். சரியா, நான் இந்த வீடியோக்கு அப்படி தான் தம்மையில் போடுவேன். எலுமிச்சையில் இந்த நம்பரை எழுதி வைங்கள், நடக்க அற்புதத்தை பாருங்கள், என்ன கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்கும். சரியா, உங்கள் வேண்டியது வர என்ன அதுக்கு நடக்கும், நம்பிக்கையுடன் செய்கிறோம். சரியா, இது ஒரு மூட நம்பிக்கை, இதில் எழுதி வச்சாப்பில் நடக்குமா அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நம்பிக்கை தான் நடராஜன். சரியா, இப்படி எவ்வளவோ இருக்குது, இப்படி எவ்வளோ வாழ்வியல் காரியங்கள் இருக்குது. இதை பரிகாரம்லாம் சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் நமக்காக செய்கிறோம். இதை ஒரு நேர்மறை சக்தியுடன் செய்யணும், நல்ல மனசோடு செய்யணும். சில குடும்பத்தில் எல்லாருமே நல்ல மனசில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் ஒரு மனசாக இறைவனை வேண்டி செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். எலுமிச்சம் பழங்கிறது ஒரு மந்திர சக்தி உள்ளது, அதில் செய்கிறது வந்து கொஞ்சம் பழிக்கும். சரியா நேர்களே, நம்ம வீட்டில் தான் செய்கிறோம். இதை நல்ல விஷயத்தை பயன்படுத்துங்க. பிறரை கெடுக்கணும், அடுத்த விஷயத்துக்கு ஆசைப்படணும், அடுத்த பெண்ணை அபகரிக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. நியாயமான விஷயத்துக்கு, உங்களுக்கு நியாயமான விஷயத்துக்கு செய்யலாம். எங்கள் வீட்டில் நான் சொந்த வீடு கட்டணும், நல்லா சம்பாதிக்கிறேன், இடம் வாங்கி போட்டுக்கிறேன், வீடு கட்ட முடியல அப்படின்னா வீடுன்னு எழுதி நீங்கள் ப்ரே பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கு ஒரு வழி பிறக்கும். சரியா நேர்களே, எல்லாத்துக்குமே காரணம் இறைவன் தான். இறைவனை தான் நம்ம கும்பிட்றோம். இறைவனை கும்பிட்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு தூண்டுதல். எப்படி குத்து விளக்கு வச்சு கும்பிட்றோம், குத்து விளக்கு இல்லாமல் சாமி கும்பிடலாம்ல, கும்பிடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் குத்து விளக்கு தீபம் ஏற்றி கும்பிட்டோம்னா தெய்வம் வருவார்னு அர்த்தம். ஏன்னா தீபம் தான் தெய்வம். தீபம் எல்லா தெய்வமே வந்து நெருப்படி வளர்த்தல் தான் இருக்குது. ஒளி தான் முக்கியம், ஒளி தத்துவம். ஜோதிடமும் ஒளி தான். ஜோதிடமே என்ன, லைட் அண்டு ரிஃப்ளெக்ஷன் தான். சரி, ஒளி அண்டு பிரதிபலிப்பு அண்டு அட்ராக்ஷன். ஒளி, பிரதிபலிப்பு, ஈர்ப்பு 3 சேர்ந்து தான் ஜோதிடம், கோள்களுடைய அந்த சஞ்சாரம். அதுக்காக தான் குத்துவிளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றோம். அப்படி குத்துவிளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றோமோ அது மாதிரி பூஜை அறையில் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு சாமி கும்பிட்றோம். துலாம் ராசிக்கு எலுமிச்சம்பழம் தரும் ராஜயோக பலன்கள். நம்பரை மட்டும் எழுதி வைங்கள், நடக்கும். சரியா, இப்படி தான் நான் தம்மையில் டைட்டில் போடுவேன், பாருங்கள். இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. சந்தேகம் ஒரு சந்தேகமும் இருக்காது. அந்த லக்கணத்துக்கு மட்டும் நம்பர் தேவைப்படும். லக்கணமும் எழுதி நான் கும்பிட்றேன் சார், நான் 2 பழம் வச்சு கும்பிடணும்னு ஆசைப்பட்றேன், லக்கணத்துக்கும் எனக்கு நம்பர் கொடுங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுப்பேன். சரியா, மற்றபடி இது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் பரிகாரம் சொல்ல மாட்டேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. வீட்டில் பூஜை புனஸ்காரத்தில் நம்ம இதெல்லாம் நிறைய செஞ்சோம்னா நல்லபடியாக இருக்கும். சரியா, தோஷம் நிவர்த்தி ஆகும். ராகு தோஷம், சனி தோஷம், செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சோம்னா நல்லபடியாக இருக்கும். இதுக்கு ஒன்றும் பெரிய செலவாக போகிறது கிடையாது. 10 ரூபா செலவாகும். 2 எலுமிச்சம்பழம் வாங்க போகிறோம், பேனால் எழுத போகிறோம், வச்சு பூஜை பண்ணிவிட்டு நம்ம காரியத்தை பண்ண போகிறோம். சரியா, இதில் ஒன்றும் இல்லை. பெண்கள் வீட்டுக்கு வழக்கமாக இருந்தாங்கன்னா அந்த நாள் முடிஞ்ச பிறகு செய்யுங்க. சரியா, இல்லைனா வேற ஆளை விட்டு செய்ய சொல்லுங்கள். ஆனால் இந்த நம்பர் வந்து துலாம் ராசிக்கு மட்டும்தான். துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நம்பர் 8952. மற்ற ராசியில் பிறந்தவங்க இந்த நம்பர் எழுதக்கூடாது, அந்த ராசிக்குன்னு தனியாக இருக்கும். சரியா, நான் அந்த ராசிக்கு வீடியோ போடுவேன். ஒவ்வொரு ராசிக்குமே இந்த சப்ஜெக்ட் எடுத்து வீடியோ போடுறேன். அந்த தகவல்லாம் மாறும், பலன்களும் மாறும். ரைட்டு, பலன்கள் சொல்ல வந்தேன்ல, இது செய்கிறதுனால பொதுவாக உங்களுக்கு என்ன சார் பலன் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் எதை நினச்சி நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது நடக்கும். அதுபோக 8952 சனி பகவானுடைய ஆதிக்கம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தை சந்தோஷம் இருக்கும்,
தாயோட அன்பு கிடைக்கும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். வீடு மனை வண்டி வாகனம் டிராவல் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு திருமண வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் இருக்கும். சமயோத புத்தி இருக்கும். புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து கணவன் மனை உறவு இருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இணக்கம் இருக்கும். நாவன்மை நல்லாயிருக்கும். சொல்வாக்கியம் நல்லாயிருக்கும். பேச்சு நல்லாயிருக்கும். பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லா படிப்பாங்க. இணக்கம் இருக்கும். அக்கம் பக்கத்தோட இணக்கம் இருக்கும். இன்டகிரேஷன் இருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி சேர்ந்து செய்கிற காரியங்கள் தொழில் வியாபாரம் எதாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அடுத்து வந்து தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும். தகப்பனொழி சொத்துக்கள் கிடைக்கும். தூரதேசத்துக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இது சாத்தியப்படும். அடுத்து வந்து காரியம் நல்லாயிருக்கும். தொழில் நல்லாயிருக்கும். வியாபாரம் தொழில் நல்லாயிருக்கும். குறிப்பாக உணவு சம்மந்தப்பட்ட காரியங்கள், ஹோட்டல், சிற்றுண்டி சாலை, மார்க்கெட், காய்கறி வேலை, ஜூஸ் கடை, பழக்கடை, பெண்கள் சம்மந்தப்பட்ட கடைகள், டெக்ஸ்டைல், ஜவுளி, நறுமணப் பொருட்கள், மேக்கப் பொருட்கள், கலைப்பொருட்கள் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்குது. அது சம்மந்தப்பட்ட நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறீங்க. நான் ஒரு மேக்கப் மேனாக இருக்கேன் சார், சினி ஃபீல்டில் மேக்கப் மேனாக இருக்கேன், நான் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறேன். இப்படி நிறைய பேர் நிறைய விஷயத்தில் இருப்பாங்க. சில பேர் அதில் வேலை பார்ப்பாங்க, உத்தியோகம் பண்ணுவாங்க. சில பேர் தொழிலே பண்ணுவாங்க, சொந்தமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். சரியா நேர்களே? ஓகே, எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோத்தோட நிறைய பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள் நேர்களே. தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். சரியா? நான் வந்து போதி ஜோதிடத்தில் நம்ம ராசி பலனும் சொல்லுவோம், ஜனன ஜாதகத்தையும் செக் பண்ணுவோம், லக்கண ரீதியாகவும் சொல்லுவோம், தசாபுத்தி பலன்களுக்கும் சொல்லுவோம், நட்சத்திர பலன்களும் சொல்லுவோம். வேத ஜோதிடத்தில் எந்தெந்த வழிகள் இருக்கோ எல்லாத்துக்குமே நான் பலன் சொல்லுவேன். சில பேர் இந்த பரிகாரத்தை மட்டும் சொல்லிட்டு போவாங்க. நம்ம அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் வருவோம். சரியா? பரிகாரம் என்ற பெயரில் ராசி நட்சத்திரம் லக்கண ரீதியாகவும் பலன்களை சொல்லுவோம். சரியா நேர்களே? தொடர்ந்து வீடியோ போடுங்க, வீடியோ பாருங்கள். நிறைய கண்டென்ட்டில் போடுறேன். ஜாதகம் செக் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா செக் பண்ணி கொடுப்போம். அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி பார்த்து கொடுப்போம். தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? உங்கள் மற்ற பிரச்சனைகள், சார் நான் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம், எனக்கு வந்து இப்போ கேது திசை நடக்குது, வாட்டி எடுக்குது, நான் கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, ரொம்ப வாட்டி எடுக்கு, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்க அந்த 7 வருஷத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவேன் நான். சரியா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதக அமைப்பில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க. ஜாதகத்தெல்லாம் அனுப்பாதீங்க மொத்தமாக. அங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்காரு, நிறைய பேர் ஒரு பக்கத்துக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதெல்லாம் வேண்டாம். இந்த லக்கணம் எனக்கு இந்த பிரச்சனை, இந்த தசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னிங்கன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான வழிபாடு பரிகாரம் சொல்லுவேன். எதாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் நான் சொல்கிற பதில் வந்து பரிகார வழிபாடு. இதுதான் தனிப்பட்ட முறையில் எலாபரேட்டாக பார்க்கணும், தெளிவாக பார்க்கணும்னா ஜாதகத்தை தான் பார்க்கணும். சரியா? கமெண்ட் பாக்ஸிலலாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் உட்காந்து டெக்ஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு நேரமும் கிடையாது. ஜாதகம் பார்க்குறது பெரிய வேலை. ஒரு ஜாதகம் பார்க்க 2 மணி நேரம் ஆகும். சரியா? அது தனி வேலை. அதனால் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, எலுமிச்சம் பழத்தை வச்சு நல்லபடியாக கும்பிடுங்க. இது ஒரு தடவை தான் கும்பிடணும் கிடையாது, எத்தனை தடவை வேணாலும் கும்பிடலாம். சரியா? மாறி மாறி வச்சு கூட கும்பிடலாம். சரியா? இதை ஒரு தடவை வச்சு கும்பிட்டேன் சார் எனக்கு உடனே கேட்கல அப்படிலாம் இருக்கக்கூடாது. தொடர்ந்து கும்பிடணும். நம்பிக்கையோடு கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல காரியம் நடக்கும். உதவி கிடைக்கிறதோ இல்லையோ உபத்திரம் இல்லாமல் இருக்கும். சரியா? நம்ம வந்து நியூட்ரலாக இருப்போம். பிரச்சனை இல்லாமல் நியூட்ரலாக இருக்கிறதே ஒரு நல்ல வாழ்க்கை தான். வாழ்த்துக்கள் நேரில். எல்லாமல்ல இறைவன் துலாம் ராசி நேர்களுக்கு, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்கைகளுடன் நீடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.